இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, உங்கள் ஷார்ட் ஃபில்மாக அதுக்கு கேட்டர் ஆகிற மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. யோசித்தேன், அந்த ஐலாண்ட் பற்றி ரிசர்ச் பண்ணேன். எனக்கு ஷைனிங் அந்த அந்த இது வந்தது. இட்ஸ் அ ப்ராப்பர் theatrical எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் அப்போ தான் யூ வில் ஏபிள் டு நாட் ஜஸ்ட் வாட்ச், யூ ஆல்சோ ஃபீல் த ஹாரர். பேயை வந்து காமிச்சிருக்கணும்னு எனக்கு இல்லை. இப்போ பேயை காமிக்காமல் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எனக்கு வந்து பெரிய வெப்பன் சவுண்ட். நீங்க கிளியரா சொல்றீங்க, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒரு தனி ஏன்னா மொபைலில் யூ கான்ட் ஃபீல் த வைப்ரேஷன்ஸ், லேப்டாப்பில் யூ கான்ட். ட்ரெய்லர் பார்த்தேன், மிரண்டுட்டேன் ஆக்சுவலாக. காஃபி ட்ரெய்லர் சார், வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நம்ம கூட வசந்த், ரவி மற்றும் சரஸ் மேனன் நடித்த அஸ்வின்ஸ் படத்தோட டைரக்டர் தருண் தேஜா இருக்காரு. வெல்கம் டு ஸ்டுடியோ. தருண், ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹவ் ஆர் யூ? ப்ரொமோஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். கோயிங் ஆன். தியேட்டர் விசிட்ஸ்லாம் நிறைய பண்ணீங்க, வீடியோலாம் பார்த்தேன். பிகாஸ் டைரக்டாக ஆடியன்ஸோடய கான்வர்சேஷன் வச்சுக்கலாம் அப்படின்றது. எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? சர்வியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கல நாங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸ் அதெல்லாம் வந்து தேர் ஆக்சுவலி என்ஜாயிங் அண்ட் the cheers and all. It's actually giving us a lot of hope and nice. Strength, and we're marching towards the second weekend. So okay, I want to start with the beginning. Like ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி ஒரு ட்ரூ ப்ளூ ஹாரர் ஃபிலிம் தமிழில் வந்து ஃபஸ்ட்டு 20 minutes ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ஒரு அன்இன்டரப்டட் ஜம்ப் ஸ்கேர் சீக்வன்ஸ் நிறைய இருக்கும். அது எப்படி நீங்கள் பிகாஸ் அது இப்படி தான் ஆரம்பிக்கணும்னு எப்படி டிசைட் பண்ணீங்க? எடுத்தோடனே, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்லோவாக பில்ட் ஆகி அதுக்கப்புறம் டென்ஷன் பில்ட் பண்ணுவாங்க. எடுத்தோடனே பயமுறுத்திட்டீங்க 20 minutesக்கு. அந்த டெசிஷன் இல்லை ஆக்சுவலி, லைக் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாரர் ஃபிலிம் வந்து ஃபர்ஸ்ட் திங் பேசிக் அதோடனா பயமுறுத்தணும். தட்ஸ் த ஹாரர் இது. அண்ட் ஆல்சோ சின்ஸ் ஃபியர் இஸ் அ வெரி ப்ரைமல் எமோஷன். அது வந்து உங்களுக்கு உள்ள வந்து இட் ஹேஸ் டு ஹிட் யூ. அண்ட் இந்த படத்தில் என்னென்னா, I wanted psychologically audience to sit. Okay. In the first 20 minutes, I wanted them to feel, okay, it's going to be a proper horror film. அதனால தான் அந்த டெசிஷன் எடுத்தது. And also அதுலேயும் பில்ட் இருக்கு, பட் இட் இஸ் பில்ட் இன் சச் அ வே தட் ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு இமீடியட் அந்த அவங்க அந்த லொகேஷனுக்குள்ளே இருக்கிற மாதிரி எடுத்தோடனே அந்த டோன் செட் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி, அந்த டோன் செட் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஏன்னா ஆடியன்ஸை வந்து ஐ டென்ட் வாண்ட் தெம் டு கெட் டிஸ்கனெக்டட் இன் தி லைக் ஃப்ரம் த பிகினிங். ஓகே. ஸோ என்ன ஆகும்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க ஆடியன்ஸ். ஓகே, அந்த லொக்கேஷனுக்குள்ளே அந்த ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்கனெக்டடாக இருந்து கனெக்ட் ஆகிறதுக்கு பதிலாக நீங்கள் நேராகவே என்ட்ரி ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஷாட்லேயே ஓகே நீங்களே உள்ளே போகிறீங்க அந்த லொக்கேஷனுக்குள்ளே அப்படின்ற அந்த ஃபீல் வந்து இட்ஸ் ஆக்சுவலி சம்திங் விச் ஐ ஃபீல் வெரி குட் and I feel very exciting when I'm watching some scripts or when I'm reading some scripts or watching some films like that. So I wanted to bring that. ஏன் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஸ்டைல் எடுக்கணும்னு ஏதாச்சும் எனி பர்டிகுலர் இருந்தது? இல்லை, டிஃப்ரெண்ட் டைம்லைன்ஸ் இருக்கிறதுனால ஒன் டைம்லைன் ஐ வாண்டட் டு ட்ரீட் as a found footage. ஓகே. ஸோ அந்த ஜம்ப்ஸ்கேர் சீக்வன்ஸ் வந்து எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன் அப்படின்னா அதில் அந்த கேரக்டர்ஸோட ரியாக்ஷன்ஸ் தேவர் லைக் அது இந்த கடத்திடுவாங்க அந்த ஃபியரை நமக்கு. ஸோ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, ஆஸ் அன் ஆடியன்ஸ் மெம்பராக லைக் இப்போ ஒரு தியேட்டர் அட்மாஸ்பியரில் அந்த சவுண்டு, அந்த லைட்டிங், அந்த எஃபெக்டோடு பார்க்கும்போது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை அவங்க அப்படி பயப்படுறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு டேரக்டராக அங்கே வந்து எப்படி, ஹவு டு யூ கெட் தட் ரியாக்ஷன் அவுட் ஆஃப் தெம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷன், யூ நீட் டு ஹாவ் அ விஷன். இந்த மாதிரி தான் வேணும், இந்த மாதிரி தான் இந்த சீன் முடியும் போது இந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து இப்படி அவங்களுக்கு இந்த சீன் இப்படி டிரான்ஸ்லேட் ஆயிருக்கணும், இந்த ஃபீல் வந்து இப்படி டிரான்ஸ்லேட் ஆயிருக்கணும். அண்ட் அகேன் பேசிக் ஃபியர், அந்த ஃபியர்ன்ற அந்த எமோஷன் தான் வந்து டிரான்ஸ்லேட் ஆயிருக்கணும் அப்படின்றது. ஸோ அது வந்து ஓவராலாக ஒரு பிக்சர் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் அப்புறம் செட்டப்குள்ளே போகிறீங்க. செட்டப்குள்ளே போயிட்டு உங்களுக்கு இருக்கிற டூல்ஸ்லாம் நீங்கள் லைக் யூ செட், லைட், சவுண்ட், அதெல்லாம் வந்து நீங்கள் கோஆர்டினேட் பண்ணுவீங்க ப்ராப்பராக. ஃபர்ஸ்ட் மைண்டில் பண்ணணும், பேப்பரில் பண்ணணும், அதுக்கப்புறம் யூ வில் எக்ஸ்பிளைன் இட் டு யுவர் டெக்னீஷியன்ஸ். அண்ட் ஆஃப்டர் தட் மெயின் இஸ் ஆக்டர்ஸ், பிகாஸ் ஆக்டர்ஸோட தான் ஆடியன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுவோம். நான் அதான் கேட்குறேன், அவங்ககிட்ட என்ன சொல்லி நீங்கள் வாங்குவீங்க? அந்த ப்ராப்பர் ஒர்க் ஷாப், எவ்ரி ஆக்டர் அட்டெண்டட் அ ஒர்க் ஷாப். அவங்களோட உட்காந்து ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஒன்று சில நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து எல்லாமே நான் டைஜெட்டிக்காக தான் இருக்கும். ஓகே, எதுவுமே அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதை வச்சு அவங்க வந்து இமேஜின் பண்ணி தே ஹாவ் டு பெர்ஃபார்ம். ஸோ இதுக்கான ஒரு ஒர்க்கு வந்து எல்லா ஆக்டர்ஸும் பண்ணியிருந்தாங்க முன்னாடி. ஓகே. அண்ட் ஆல்சோ அந்த லொக்கேஷன் வந்து இட்ஸ் அ வெரி ரேர்
லொகேஷன், the mansion, அந்த மேன்ஷன் அண்ட் அந்த ஐலாண்ட் எல்லாமே. ஸோ அதோட கிடைக்கிற அந்த பெர்மிஷன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல. ஓகே. ஸோ அந்த மாதிரி இடத்துல நமக்கு வந்து டைம் இருக்காது. வி காண்ட் கோ ஃபார் ரீடேக்ஸ் ஆர் வி காண்ட் have NG shots or something. It has to be like இதுதான் இந்த ஷாட்ஸ் இதுதான் வேணும், இதுதான் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு தான் போய் ஷூட்டுக்கு போய் நம்ம பண்ணி பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணீங்க. அந்த இடத்துல வந்து பிளான் ஒர்க் ஷாப் எவ்வளவு நாள் பண்ணாங்க இந்த ஆக்டிங் ஷாப்? ஸோ பிகாஸ் ஐ ஹர்ட் தட் வசந்த் ரவி அவர் வந்து எக்ஸ்டென்சிவா அதுக்கு அவர் மட்டுமே தனியா பண்ணாரு. அவர் வந்து ஆக்சுவலி வி டிராவல்ட் ஆல்சோ. வசந்த் ரவி வந்து ஒரு 2 days மட்டும் ஒரு செட்டப் ஆன ஒரு கைண்ட் ஆஃப் ஒர்க் ஷாப் போயிட்டு இருந்தது அவருக்கு. ரெண்டாவது வந்து we wanted to travel பண்ணி ஒரு ஐசோலேட்டடான ஒரு பிளேஸ்க்கு போய், ஃபார் எக்ஸாம்பிள் திருவண்ணாமலை போனோம். அங்கே போயிட்டு அங்கே ஒரு ஆசிரமில் we just got connected there and then அங்கே போய் அங்கிருந்து we came back to the room, clean mind. அதுக்கப்புறம் நான் வந்து I explained about this particular character and everything. அங்கிருந்து like he was working on his emotions, his expressions and everything. Okay. ஸோ இப்போ அஸ்வின்ஸ் பேர் காரணத்துலேருந்தே லைக் கதையிலே வரும். பட் லைக் அந்த மூல கதை எங்கேருந்து எடுத்தீங்க? லைக் வேர் வாஸ் தி இன்ஸ்பிரேஷன்? ஸோ ஆக்சுவலி திஸ் ஹேப்பன்ட். இட்ஸ் நாட் சம்திங் தட் ஐ ஆல்ரெடி ஹேட் அ பிளான் டு டூ. இது வந்து நான் வந்து லாக்டவுனில் வீட்டில் வந்து எல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் ஆன டைம் இருக்கு. அப்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தேன், அஸ்வின்ஸ் அப்படின்ற. ஸோ பேசிக்கலி அது எனக்கு என்னென்னா ஒரு சும்மா ஒரு ஹாரர் ஃபிலிம், நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ என்னை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஹாரர் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணோம். அண்ட் ஐ நீடட் ப்ராப்ஸ். ஓகே. வீட்டில் என்ன ப்ராப்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு 2 குதிரை பொம்மை இருந்துச்சு. 2 குதிரை. இட்ஸ் நாட் லைக் ப்ராப்பர் குதிரை பொம்மை. புரியுது 2 குதிரை பொம்மை, வுடன் குதிரை பொம்மை. பட் ஐ ஜஸ்ட் டிடன்ட் வாண்ட் டு ஷோ லைக் ஓகே ஒரு குதிரை பொம்மை அப்படின்னா அதை பற்றி எதாவது படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அப்போ நான் சும்மா ட்வின் ஹார்ஸஸ் அப்படின்னு அடிச்சு பார்த்தேன். நான் நினச்சேன் நீங்கள் அது ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் இது வந்துச்சு. ப்ராப் வச்சு அண்ட் அந்த ப்ராப்புக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அது ஒரு 10 years முன்னாடி என்னோட சித்தி வந்து ராஜஸ்தான்ல இருந்து இங்க ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தங்க அந்த விற்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து வாங்கினாங்க அந்த நார்மல் டால்ஸ். அந்த ஸ்டோரி என்னன்னா somebody was cheating her. லைக் அவங்க கொடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவங்க அதை எடுத்துட்டு ஓடிட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து சித்தி வந்து சரி எல்லாரும் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இடத்துல அவங்க கிட்ட காசு கொடுத்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து they got அப்படி வந்த ஒரு 2 டால் ஹார்சஸ் தான் அந்த 2 ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. நிஜமா. ஸோ அது இருந்து அங்கிருந்து ஐ கூகுள் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன், அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஐ நெவர் நியூ ரிக்வேதம் புராணத்துல அஸ்வினி தேவர்கள் அப்படின்றவங்க 3rd most mentioned gods of Rigveda. Yeah. Nice. And they're gods of medicine. They are like very powerful. They go to battle to defend human beings. And generally நீங்க வந்து அவங்களுக்கு ப்ரே பண்ணும்போது they appear. Humans முன்னாடி they appear and they grant boons. நிறைய stories. And I was very like inspired on the story and I wrote my own fiction from there. நீங்க ரிக்வேதம் படிச்சுட்டு அதுல இருந்து ஏதோ ப்ராப்ல இருந்து வந்திருக்கு. அப்படி ப்ராப்ல இருந்து அப்படி வந்து அஸ்வினி தேவர்கள் பார்த்துட்டு சரி ஓகே இதுல இருந்து ஒரு ஃபிக்ஷன் எழுதலாமே, இனி காலத்துல கனெக்ட் பண்ணலாமே அப்படின்னு பண்ணதான். ஓகே, நைஸ். ஸோ இப்போ ஆக்டர்ஸ் தே ஹேட் தேர் ஓன் ஒர்க் ஷாப் டு ப்ரிப்பேர் ஃபார் த ரோல் அப்படின்னும் போது நீங்கள் ரைட்டிங்க்கு யூ ஆல்சோ ஹேட் அ ஜேர்னி அப்படியே தனியாக. ஸோ இப்போ இது ஒரு வெரி ரூட்டடான ஸ்டோரியாக இருந்தால் கூட திஸ் இஸ் செட் இன் லண்டன், விச் இஸ் நாட் ஈவன் தோ ரொம்ப மினிமலாக இருக்கும். லைக் லண்டன்றதுக்காக நீங்கள் எக்ஸ்பான்சிவாக பயங்கரமாக எதுவும் காமிக்கல, ரொம்ப கதைக்கு ஃபோக்கஸ்டாக தான் இருக்குது. பட் ஒய் லண்டன்ற வரும்போது ஒரு கேள்வி, லைக் வை இஸ் இட் செட் தேர் அப்படின்னதாச்சு. ஸோ இதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் தான் கிரெடிட் கொடுக்கணும். ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் வந்து அவங்க எஸ்பிசிசி அங்கேருந்து அவங்க தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு they said we'll do this as a feature film அப்படின்னு. there is an island அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்ட் வந்து உண்மையிலேயே அதோட ஃபினாமினன் என்னன்னா ஒரு 8 hours தான் வந்து உங்களுக்கு அந்த வே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அது மூடிடும். யூ ஆர் ட்ராப்ட் இன்சைட் தி ஐலாண்ட். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. உங்க ஷார்ட் ஃபில்மா அதுக்கு நீங்க அதுக்கு கேட்டற மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. யோசிச்சேன், அந்த ஐலாண்ட் பத்தி ரிசர்ச் பண்ணேன். எனக்கு ஷைனிங் அந்த இது வந்தது. யூனோ அந்த ஃபர்ஸ்ட் 5 minutes ஜஸ்ட் ஹெலிகாப்டர் ஷாட் வச்சே உங்களை வந்து கூட்டிட்டு போவாங்க அந்த ஹோட்டலுக்கே வந்து இந்த ஹோட்டல் வந்து திருப்பி வரவே முடியாது அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கலா உங்களை வந்து. ஓகே, நவ் தட் யூ சேட், இப்போ உங்க அந்த லைக் என்ட்ரி ஷாட் ஆஃப் தி மேன்ஷனுக்கு வந்து ஷைனிங் parallel, that was my inspiration because the thing is not even once or I don't know audience க்கு நினைச்சிருக்கோம் தப்பிச்சு போயிடலாமே
ஆமா அப்படின்ற அந்த ஏன் ஈஸியா தப்பிச்சு போலன்ற ஒரு டவுட் வராது பிகாஸ் தே பி ட்ராப்ட் இன் எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து நான் ஷைனிங்ல தான் அதை நான் பிகாஸ் அப்படி கார் போயிட்டே இருக்கும், அந்த ஹெலிகாப்டர் ஷாட்ல போயிட்டே இருக்கும். அப்புறம் தான் அந்த ஹோட்டலுக்கு போகும்போது ஓகே எவ்வளோ ரிமோட் நம்மளுக்கு காமிக்கிறதுக்காக நம்மள ஷோவா கூட்டு போய் எக்ஸாக்ட்லி. ஸோ தட் பார்ட் ஐ காட் connected to and I said okay let's do this. Interesting. So ஓகே லைக் கதை செட் ஆயிடுச்சு, லொக்கேஷன் செட் ஆயிடுச்சு, ஆக்டர்ஸும் செட் ஆயிட்டாங்க. சொன்னீங்களா டு பில்ட் அப் தி ஹாரர் எலிமெண்ட்ஸ் இந்த சவுண்ட் அண்ட் லைட் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்ட்டு. சவுண்ட் டிசைன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்ட் டிசைன்ஸ் இன் தமிழ் சினிமா ரீசெண்ட் டைம்ஸ் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ரொம்ப ஷார்ப்பாகவும் ரொம்ப ரொம்ப டெப்த் இருந்துச்சு, நிறைய லேயர்ஸ் இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது ஐ ஆக்சுவலி டெவலப் தி சீன்ஸ் பேஸ்ட் ஆன் சவுண்ட்ஸ். ஓகே. நான் ஸ்கிரிப்ட் எழுதும் போது எனக்கு வந்து இந்த மாதிரி லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ் வேணும், ரூமோட டோன் வந்து ரெவர்ப்ஸ் எப்படி இருக்கணும், ஓகே, அண்ட் 2 டிஃப்ரெண்ட் ரெல்ம்ஸ் அதோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஸ்கிரிப்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணி தான் வந்து ஒர்க் ஆயிருந்தது. ஸோ ஆல்ரெடி ஐ ஹேட் அன் ஐடியா ஹவு டு ஈவன் வித் த மியூசிக் ஆல்சோ ஷுடன்ட் பி லைக் ரெகுலர் நம்ம மியூசிக் மாதிரி ரொம்ப அட்மாஸ்ஃபரிக்காக இருக்கணும், விஸ்பர்ஸ்லேருந்து ஜென்ரேட் ஆகிற மியூசிக்காக இருக்கணும். தெர் ஆர் ஃபியூ பிளேசஸ் வேர் யூ வில் ஹியர் சம் வாய்ஸஸ். அந்த வாய்ஸ் என்னடா அந்த வாய்ஸ் அப்படின்னு நீங்க வந்து யோசிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வாய்ஸ் லூப்ல வரும். அப்போதான் யூ வில் ஃபீல் இட்ஸ் அ சவுண்ட் ட்ராக், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சவுண்ட். ஸோ அந்த மாதிரி நாங்கள் மர்ஜ் பண்ணி, ஸோ பேசிக்கலி மியூசிக்கே கூட பார்த்தீங்கன்னா தனியாக தெரியணுன்ற மாதிரி இருக்காது, பிளெண்ட் ஆகும், அட்மாஸ்ஃபியரோட பிளெண்ட் ஆகும் மியூசிக். சில இடத்துல என்ன க்ரீப்பியாக இருந்துச்சுன்னா அந்த creepy in a good way obviously. Yeah, for sure. So, creepy is actually good for horror film. So இப்போ சில ஐசோலேட்டட் வார்த்தைகள் மட்டும் தனியா சவுண்ட் மாதிரி வரும், சா நோ சம்திங், அதுதான் சொல்றேன். அது அன்செட்லிங்கா இருந்துச்சு. இப்போ நான் அதுதான் சொல்றேன். This basically wanted to give that அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க வந்து இப்போ இந்த படத்தை நீங்க பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி சவுண்ட் இதுவா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், இந்த லைட்டிங்கா இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே we have worked. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கதை சொல்லணும் இந்த இடத்துல, ஒவ்வொரு டெக்னீஷியனும் அவங்களுக்குன்னு ஒரு கதை வந்து இதுல அந்த அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு கதை வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரே கதை தான், பட் they'll actually work as one. So that is something which we wanted to achieve, and I hope we did a good job in this. And also on the இது சொல்லி ஆகணும், அந்த மிக்ஸ் இன்ஜினியர் இந்த படத்துக்கு, இது நான் எல்லா இடத்துலையுமே எப்பயுமே சொல்கிறேன், நான் சொல்லிகிட்டே இருப்பேன் கூட, பிகாஸ் ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் ஹிம் அண்ட் த ஒர்க் ஹி டிட். ஹரீஷ் அப்படின்னு ஒரு மிக்ஸ் இன்ஜினியர், அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த சவுண்ட்ஸ் மியூசிக் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அதோட ப்ராசஸிங், ஏன்னா அதுலேயே கதை இருக்கு. ரெல்மே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கூட ஒரு ப்ராசஸிங் இருக்கும். ஒரு இடத்துல ரெவர்ப் அதிகமாக கேட்கும், ஒரு இடத்துல ரெவர்ப் கேட்காது, ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ் பயங்கரமாக ஃபீல் ஆகும். ஸோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதனால தான் வந்து இது இட்ஸ் அ ப்ராப்பர் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் அப்போ தான் யூ வில் ஏபிள் டு நாட் ஜஸ்ட் வாட்ச், யூ வில் ஆல்சோ ஃபீல் த ஹாரர். Nice. So that is something which we wanted to give to the audience. And also my background, I had studied noise and vibrations. ஸோ என்னோட நான் அங்கே ஜெர்மனியில் படிச்சு அதை வச்சு நான் வந்து ஐ தாட் ஓகே ஐ ஹாவ் டு கிவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. டெஸ்ட் இன்ஜினியர், there is a character in the film who's also into sound design. அது வந்து உங்க இதுவா? I wanted to have that because அது இருந்ததுன்னா ஒரு இடத்துல வந்து எதுக்காக இப்படி இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்டென்சிவா அவங்க அந்த மேன்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ன்றது ஒரு ஜஸ்டிஃபைடா இருந்துச்சு. That is one. ரெண்டாவது I didn't want to show ரொம்ப பேயை வந்து காமிச்சிடணும்னு எனக்கு இல்லை. ஸோ பேயை காமிக்காம நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எனக்கு வந்து பெரிய வெப்பன் சவுண்ட். ஓகே, சவுண்ட் இஸ் மை வெப்பன். ஸோ அதனால அதுலேயே நான் வந்து அதை எழுதி ஐ தாட் ஓகே லெட்ஸ் பிரிங் தி லைக் அந்த சூப்பர் நேச்சுரல் ப்ரெசன்ஸை வந்து சவுண்டு மூலியமா கொண்டு வரலாம் அப்படின்றதான் நானே கேட்கணும்னு நினச்சேன். பிகாஸ் நீங்கள் ரொம்ப மினிமலாக இருக்கும் இந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ், அவ்வளோ டக்குன்ட்டு இந்த பேயின்னு எதையும் காமிச்சிட மாட்டீங்க, ரொம்ப ஷேடோஸோட தான் ப்ளே பண்ணுவீங்க. இருந்தாலும் அந்த ஃபியர் ரெஜிஸ்டர் ஆகுதுங்க. வாட் இஸ் இன்ஸ்பிரேஷன் பிஹைண்ட் திஸ் அண்ட் எதுக்கு இதை பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஏன் பேயை காமிக்கூடாதுன்ற தாட் வந்துச்சு உங்களுக்கு? இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், எனக்கு இப்போ பேய் நான் காமிச்சிருக்கேன், ரொம்ப காமிக்காமலே நம்ம வச்சிருந்தோம், அது டிஸ்கனெக்ட் ஆகிடும். அஃப்கோர்ஸ் ரொம்ப காமிக்காமலே இப்போ இல்லை நல்ல ஒரு டீஸ் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ப்ராப்பராக. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் ஒரு தடவை பேய் காமிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், யூ ஷோ லைக் இவங்க தான் இதுதான் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடும். ஐவ் கிவன் த ஆடியன்ஸ், ஐவ் இன்ட்ரடியூஸ் தி ஆடியன்ஸ் டு திஸ் பர்டிகுலர் பர்சன். அவங்க என்ன நினச்சிப்பாங்க, ஓகே ஐ நோ திஸ் பர்சன். ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் காமிக்கல அப்படின்னா there is always a question mark, there is always something that is எக்ஸாக்ட்லி அவங்க இமேஜின் பண்ணும்போது இன்னும். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க, அந்த ரூமில் வந்து இட்ஸ் ஆல் டார்க்.
completely dark, you're sitting, you're just in a very calm, no thoughts or nothing, and suddenly you hear footsteps in that room. You're all alone, you hear footsteps, your mind will start making its own play, like it'll start creating, okay, யாரு என்ன footsteps, light footsteps அல்ல heavy footsteps இந்த மாதிரிலாம் வந்து இங்க இந்த லெஃப்ட்ல இருந்து ரைட் போச்சா, ரைட்ல இருந்து ஒரு சாதாரண ஃபுட்ஸ்டெப் ஒரு டார்க் ரூம்ல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ விஷயம் வருதுன்னா that is the impact of not knowing what it is and the imagination. So இப்போ நீங்கள் சவுண்டு மட்டும் இல்லை, லைக் லைட்லையுமே நிறைய லைக் யூஸ் பண்ணியிருந்தீங்க. லைட் ஒரு பெரிய எலிமெண்ட்டாகவே இருந்துச்சு, நிறைய ஷேடோஸ், நிறைய காலம் ஆஃப் லைட்டு. அது மட்டும் இல்லாமல் ஐ நோட்டிஸ்ட் ஹவு அந்த ஸோ கால் டிமானிக் ப்ரெசன்ஸோ இல்லை ஏதோ ஒரு க்ரீப் என்டிட்டி ஏதோ சுற்றி வருதுன்ற மாதிரி ஒரு சீன்ஸ்ல எல்லாமே வந்து ஒரு க்ரீன் டிஞ்ச் லைட் ஒன்று இருக்கும். I don't know how far you can get into the why of it, but why green or அந்த லைட்ல நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணனும்ன்றது எப்படி தோணுச்சு உங்களுக்கு? So again, நாங்க வந்து like I said, we wanted to actually convey a story through every single department. அதுல வந்து cinematography of course எல்லாரும் இங்க வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயம், விஷுவல்ஸ் பயங்கரமா இருந்தது. ஸோ நான் எட்வின்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, டிஓபி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சொன்னது இதுதான். ஸோ எனக்கு என்னன்னா, அந்த பர்டிகுலர் என்டிட்டி நீங்கள் சொல்கிற அந்த என்டிட்டியை வந்து இந்த லைட் மூலியமாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இந்த இடத்துல இந்த லைட்டில் இந்த என்டிட்டி இந்த 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 லைட் இப்படி இந்த கலர் வந்தாலே ஆடியன்ஸ் நீட் டு அசோசியேட் ஒரு பர்டிகுலர் நெகட்டிவ் இது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஸ்டோரி தான் வந்து அவர் கன்வே பண்ணி அவர் வந்து ஹி டிட் எ பிரில்லியன்ட். ஏன் கிரீன்ட்டு ஏதாச்சும் I didn't want to use red because red is overused. Okay. Red is overused for multiple things. Yeah. And எனக்கு green also I like green and the feel எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. Nice. பண்ணி பார்த்தோம். And நீங்க பாத்தீங்கன்னா கலர் சர்க்கிள்ல green and red தான் ஆப்போசிட். Okay. அதனால ஒரு ஸோ இந்த படத்தில் வந்து சர்ஃபேஸ் லெவலில் நிறைய ஆரல் எலிமெண்ட்ஸ் இருந்தாலுமே கொஞ்சம் அண்டர்நீத் பார்த்தீங்கன்னா நிறைய சைக்கலாஜிக்கல் எலிமெண்ட்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மெயின் கேரக்டரோட டுவல் ஸ்டேட் ஆஃப் மைண்டாக இருக்கட்டும், இல்லை நிறைய இந்த அஸ்வின்ஸ்ன்ற அந்த 2 ஹார்ஸ் இமேஜரியிலையும் தாண்டி நிறைய இந்த டுவாலிட்டின்ற தீம் இதுவாகிட்டே இருக்குது. ப்ளஸ் இதோட சைக்கலாஜிக்கல் இன்டர்பிரேஷன்ஸ் பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்க? ஸோ எனக்கு இந்த ஃபிலிம் வந்து எழுதும்போது இட்ஸ் ஜஸ்ட் லைக் அதான் அந்த அஸ்வின்ஸ் அப்படின்ற அந்த இது கொண்டு வரும்போது, ஸோ தேர்ஸ் ஆல்வேஸ் குட், தேர்ஸ் ஆல்வேஸ் அன் ஈவில். குட் வர்சஸ் ஈவில்ன்ற அந்த கான்செப்ட் வந்து இட்ஸ் ஆல்ரெடி செட் லாட். பட் எனக்கு என்னன்னா, for me what I felt was there is always these two minds that will be battling inside our head. Yeah. Like adu vandu oru I don't know, it's good, sometimes it's a good battle, sometimes it's a very it shouldn't be there அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு எக்ஸ்டென்ட் அது எந்த அளவுக்கு எக்ஸ்டென்ட்டாக இருக்கும் அந்த பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த at the same time I wouldn't say both the minds are bad or both the minds are good or one is good one is bad. It's just அந்த மொமெண்ட்ரியில் அந்த இடத்துல வந்து you're battling decisions. ஸோ எனக்கு அந்த 2 minds அப்படின்ற அந்த கான்செப்டில் you're as strong as your strongest mind. அந்த மொமெண்ட்டில் there is a mind that will tell you that this is what is the right thing to do. With this you can, whatever it is, be it a venture that you've undertaken or anything. அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த 2 mindsல ஒரு மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். you will follow that mind and that will tell you what is right or what is wrong. அதுதான் வந்து ஒரு கோர் எலிமெண்ட்டாக இருந்து அதிலிருந்து வந்து the main protagonist, he's taking the lead from there. Unknown to him, the mind is playing a game and he needs to control that in order to. So the horror தாண்டி we could also interpret it as a inner conflict, அதாவது you overcoming your own darker self அப்படின்ற மாதிரி. So அதை தாண்டி other some things that the audience might have missed in the there is this thing. So again, mind is a very complex thing, you know. So அவங்களுக்கு அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல அவங்களுக்கு என்ன கனெக்ட் ஆகுது அப்படின்றது தான் ஒரு இடத்துலையுமே. ஈவன் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் நீங்கள் பார்க்கும்போது கூட அந்த ஃபிலிம் வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி பர்சீவ் ஆகும், இன்னொருத்தங்களுக்கு வேறு மாதிரி பர்சீவ் ஆகும். ஸோ ஓவராலாக ஒரு கண்டென்ட் இருக்குல்ல, அது வந்து வாட் வி வாண்டட் டு சே இஸ் அபவுட் த 2 minds. தட் இஸ் சம்திங் விச் த டீம் வாண்டட் டு புட் ஃபோர்த். மற்ற இது வந்து அவங்களுக்கு என்ன அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல என்ன கனெக்ட் ஆகுதோ தட் வில் ஷேப் தேர் தாட்ஸ் அபவுட் த ஃபில்ம். ஸோ தட் இஸ் சம்திங் which we know when we wrote only. So I want to talk a little more about Vasanth, Ravi and
how he first of all got into this project? எப்படி உள்ள வந்தார்? நீங்க அவரை வச்சு தான் எழுதுனீங்களா? இல்லை ஸ்கிரிப்ட் வந்து ஆக்சுவலி எழுதிட்டோம். ஓகே. எழுதி முடிச்சுட்டு ரெடியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நரேஷனுக்கு வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து அவரை கூப்பிட்டாங்க. நானும் அவரும் பேசணும். நான் அப்போ ராக்கி ட்ரெய்லர் பார்த்தேன். ராக்கி இன்னும் ரிலீஸ் ஆகல. தரமணி பார்த்துட்டேன். எனக்கு தரமணி ரொம்ப பிடிக்கும். ஐ என்ஜாய்ட் தி ஃபிலிம். இஸ் அ பிரில்லியன்ட் ஃபினாமினல் ஆக்டர். அண்ட் அந்த ட்ரெய்லர் பார்த்தேன், மிரண்டுட்டேன் ஆக்சுவலாக. ராக்கி ட்ரெய்லர் பார்த்தேன். வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். நான் பேசினேன். அப்புறம் உட்காந்தோம். வி ஜஸ்ட் லைக் கனெக்டட். ஐ நரேட்டட் த ஃபிலிம். Immediately on table he said I'll do it. On table he said I'll do it. He said I mean எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு இந்த இதில் அப்படின்னு சொன்னார் இந்த ஸ்கிரிப்ட்ல. I want to do it அப்படின்னாரு. Can you tell me what it was? அது you should ask him only. Like he has spoken to me many times, but I think it's better if it comes from him. Of course. So அவருக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பிடிச்சிட்டு and அங்கிருந்து I think he's been a rock solid for this project. He's done அந்த அளவுக்கு வந்து நான் this is my first filmனால எனக்கு அவரோட சப்போர்ட் வந்து like 100% இருந்தது. And to be frank, in my journey he was let's say he's the first backbone மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருந்தது. Nice. ரொம்ப ஒர்க் பண்றது ஒவ்வொரு தடவையும் லிட்டரலி ஐ ஆல்சோ டிஸ்கஸ் தி ஷாட்ஸ் வித் ஹிம். ஓகே. சம்டைம்ஸ் அவரே ஷூட்ல இருந்து தரும் வைட் எடுத்துட்டோமா அப்படின்னு வரும். இன்புட்ஸ்லாம் அந்த மாதிரி வைட் எடுத்தாச்சா நம்ம அப்படின்னு வரும். பிகாஸ் ஹி நோஸ் தட் ஐ ஹேவ் தீஸ் ஷாட்ஸ் பிளான்ட். ஐ டிஸ்கஸ் தீஸ் ஷாட்ஸ் வித் ஹிம். ஸோ அந்த மாதிரி வந்து வி ஹேவ் சச் அ. இன்னொரு விஷயத்தை நான் முன்னாடி பேசணும்னு நினைச்சேன். இந்த படத்துல வந்து நிறைய சில விஷயங்கள் எலிமெண்ட்ஸ் வந்து லூப் ஆகும், ரிக்கரன்ஸ்லாம் நிறைய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு பர்டிகுலர் சீன் இஃப் ஐ கேன் டாக் அபவுட் இட். சரஸ் மேனன் வந்து ஒரு இடத்துல ஒரு காரிடரில் மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வரும்போது லைக் இது அவங்களாவே இருக்கக்கூடும்னு ஒரு இது வரும். அப்புறம் வசந்த் ரவிக்கு அவர் வாய்ஸே கேட்குறது. இந்த மாதிரி இட் பிளேஸ் வித் அவர் மைண்ட். லைக் இவங்க தான் ஒருவேளை இவங்களே ஹாண்ட் பண்ணுறாங்களான்ற மாதிரி ஒரு இது போகும். ஸோ இந்த சின்ன சின்ன லூப்ஸ் அண்ட் ரெக்கரன்சஸ் இந்த ஸ்கிரிப்ட் அது வந்து லைக் முதல்லேருந்தே பிளான்டா? இட்ஸ் ப்ராப்பர்லி இன்டென்ஷனல். பிகாஸ் ஆக்சுவலி ஒரு விஷயம் வந்து ராட்சசர்களோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐ மீன் இட்ஸ் தேர் வெப்பன். ஐ பிலீவ் தேர் லைக் கிங்ஸ் ஆஃப் இல்யூஷன். தே கிரியேட் இல்யூஷன்ஸ். ஓகே. தட் இஸ் ஒன். ரெண்டாவது மைண்ட். உங்கள் மைண்டை வந்து ஸோ ஐ வாண்ட் டு இன்டர்லிங்க். ஐ வாண்ட் ஆஸ்க் யூ திஸ் ஒன் கொஸ்டின். அதாவது இப்போ நீங்கள் உங்கள் ஐடியா ஆஃப் ஹாரர் வந்து ரொம்ப டிஃபைன்ட் ஆகும், தெளிவாகவும் இருக்குன்றதுனால கேட்குறேன். வாட் இஸ் யுவர் ஐடியா ஆஃப் ஒரு குட் ஹாரர் ஃபிலிம்? ஒரு இந்த ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? எனக்கு இது ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு இதான் பிடிக்கும் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? லெட் மீ ஆன்சர் திஸ் வித் another genre. ஓகே. If I write a comedy film, ஓகே, I'm writing jokes and all. இந்த இடத்துல இந்த ஜோக்ஸ் ஒர்க் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐம் ரைட்டிங் ஒரு நல்ல காமெடி படம் 2-3 கேரக்டர்ஸை பில்ட் பண்ணி எழுதணும். ஆஸ் அ டைரக்டராக அந்த காமெடி ஃபிலிம் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த ஜோக் வரப்போகுது அப்படின்னும் போது நான் எதிர்பார்ப்பேன் இந்த இடத்துல ஆடியன்ஸ் சிரிக்கணும் அப்படின்னு. கரெக்டா? ஸோ அவங்க தே ஹாவ் டு லாஃப் அப்படின்னு. ஸோ தே லாஃப். ஓகே. அந்த பாயிண்ட்ல. ஸோ ஹாரரில் இட்ஸ் த சேம். இட்ஸ் ஜஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஜோக்ஸ் அண்ட் காமெடி இட்ஸ் அபவுட் ஃபியர். ஒரு பேய் படம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மொமெண்ட்டில் வந்து நீங்கள் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அவங்க பயத்தில் அவங்களை உட்கார வச்சு வைக்கணும். ஆக்சுவலாக தட் இஸ் குட் ஹாரர் ஃபில்ம். எனிவேர் நீங்கள் எங்கே தனியாக ஓடிடியில் பார்த்துட்டு இருந்தாலும் இல்லை ஒரு தேட்டரில் நீங்கள் ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்க்குறீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு ஹாரர் ஃபிலிம்க்கு மெயின் criteria is it needs to get into tap the primal emotion of fear. Nice. Finally, I want to first of all congratulations on the success of the padam. Thank you. And இப்போ வந்து all eyes are on you because first படம் ரீஸ்டிங்க, இப்போ ரெண்டாவது படம் வந்து கியூரியாசிட்டி இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கா? இல்லை ஆக்சுவலாக என்னென்ன ஏரியாஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் நான் ஆல்ரெடி முன்னாடியே எழுதி வச்சுட்டேன். ஓகே. ஸோ நான் ஷார்ட் ஃபிலிம்ஸாக கூட எடுத்திருக்கேன் அந்த ஃபிலிம்ஸ்லாம். இது வந்து ஜஸ்ட் ஹேப்பன் இந்த ஜேர்னி. ஜஸ்ட் ஹேப்பன் அண்ட் அப்படியே ஹாரராக வந்து இருந்தது. பட் மோஸ்ட்லி இது வந்து சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ், ஆக்ஷன் த்ரில்லர்ஸ். ஐ ஹேவ் திஸ் ஆர் மை ஸ்ட்ராங் சூட். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இதான் ஃபேவரட் ஜான்ரா? ஹாரர் இல்லை ஆக்சுவலாக. ஹாரர் வந்து அகைன் இப்போ இது பண்ணதுனால அப்படி போச்சு. த்ரில்லர்ஸ் இப்போதைக்கு ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஹேவ் லைக் ஒர்க் ஆன் த்ரில்லர்ஸ் அண்ட் அகைன் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த்ரில்லர்ஸ், கிரைம், அந்த மாதிரி தான் ஐ வாண்ட் டு ஒர்க் ஆன். ஸோ அது ஆல்ரெடி ஐ ஹாவ் சம் ஸ்கிரிப்ட்ஸ் ரிட்டன்.
ஸோ அதுதான் ஐ வில் பி ஒர்க்கிங் ஆன் நெக்ஸ்ட். ஏதாச்சும் கேன் யூ டெல் அஸ் எனிதிங் அபவுட் வாட் ஆர் யூ மோஸ்ட் எக்ஸைட்டட் ஃபார் the future? I don't know. Again, see, one thing you can expect from me is if I'm making a theatrical film, you would want to come and watch it in the cinema, not on OTT. Okay. This is something you can expect from me. I will give you that experience, whatever it is, because that is why we work for an audience are paying. அவங்க வந்து ஒரு அவ்வளோ காசு ஹார்ட் அண்ட் மணி வந்து கொடுக்குறாங்க தியேட்டருக்கு வரணும்னா அப்படின்னு. அவங்க ஓடிடிலே கூட பார்த்துடலாம் படத்தை எல்லாத்தையும், பிகாஸ் எல்லாம் வந்துடுது. பட் தியேட்டருக்கு அவங்க வராங்க காசு கொடுத்து இந்த படம் நான் பார்க்கணுன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து they have to feel that. Interesting you should say that, because இப்போ there are veteran filmmakersலேருந்து நிறைய பேர் வந்து கேம்ப் ரெண்டாக டிவைட் ஆகி படம் எங்கே வேணால் பார்க்கலான்ற ஒரு சைடும் ஆர்குமெண்ட் இருக்குது. ட்ரெடிஷ்னலிஸ்ட் லைக் நோலனாக இருக்கட்டும் இல்லை டாம் க்ரூஸாக இருக்கட்டும், தியேட்டர்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னும் அது வேற, அதை விட்டுறாதீங்க அப்படின்னும் இருக்காங்க. யூ லைக் நீங்க கிளியரா சொல்றீங்க தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒன்று தனி, அது அசைக்கும். யா ஸோ கேன் யூ டெல் மீ ஒய் அண்ட் ஏன் தியேட்டர் முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் இந்த படத்தை வச்சு சொல்றேன், அதுக்கப்புறம் ஜெனரிக்காக சொல்றேன். அஸ்வின்ஸா இருக்கிற அஸ்வின்ஸ் பொறுத்தவரையிலுமே இப்போ நீங்க எனி ஃபில்ம் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் தியேட்டர்லக்கும் ஒரு மொபைலில் லேப்டாப் பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அஸ்வின்ஸ் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா மொபைலில் யூ கான்ட் ஃபீல் த வைப்ரேஷன்ஸ், லேப்டாப்பில் யூ கான்ட். யூ நீட் அ ப்ராப்பர் ஹோம் தியேட்டர் ஃபார் தட். ஒரு டால்பி அட்மாஸ் சரவுண்ட் சிஸ்டம் இருந்தால் தான் வந்து அதுக்கு எந்த அளவுக்கு நான் சொன்ன அந்த 300 hours ஆஃப் மிக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லையா, அதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து அது மொபைல்லையோ ஒரு லேப்டாப்லேயோ உங்களுக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். திஸ் இஸ் ஒன். மற்ற ஜெனரிக்காக நீங்கள் பார்க்கும்போது தியேட்டரே வந்து அந்த ஒரு 2 hours இல்லை 2.5 hours வந்து இட் இஸ் டேக்கிங் சினிமா டேக்ஸ் யூ இன் டு இட்ஸ் ஓன் வேர்ல்டு. நீங்கள் ஒரு படம் போறீங்க அப்படின்னா அந்த டைரக்டர் ஆர் அந்த ரைட்டர் காமிக்கிற அந்த ஹி ஹஸ் கிரியேட்டட் அ வேர்ல்டு, அண்ட் அந்த வேர்ல்டுக்குள்ளே ட்ராவல் நீங்கள் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கான அதுதான் சினிமா, ப்ராப்பர் சினிமா. ஸோ நீங்கள் வந்து யூ கேன் வாட்ச் இட் ஆன் மொபைல் ஃபோன் ஆர் அ லேப்டாப், பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, கோயிங் தியேட்டர் தான். அண்ட் நீங்கள் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து எஸ்பெஷலி தமிழ் சினிமா ஆடியன்ஸ், தெலுங்கு ஒரு இந்தியன் ஆடியன்ஸ் இஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் தி என்ஜாய் ஃபிலிம்ஸ் இன் தியேட்டர்ஸ். ஸோ அதுக்கு வந்து ஸோ ஓகே இந்த படம் தியேட்டரில் பார்க்கலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னாலே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதை சொல்ல வைக்கணும், அதுக்கான ஒர்க்கு பண்ணணும், அதுக்கான ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து தே ஹாவ் டு எக்ஸ்டென்சிவ்லி ஒர்க் ஃபார் தட். அதோட எலிமெண்ட்ஸ் அண்ட் வி ஹாவ் அ லாட் ஆஃப் வெப்பன்ஸ் ஃபார் தட். லைக் ஐ செட் இந்த படத்தில் சவுண்ட் இருந்தது, லைட் இருந்தது, எல்லாம் நம்ம அது எல்லாமே யூஸ் பண்ணலாம். விஷுவல் கிவன், அது கிவன். There has to be. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் விஷுவல்ஸ் வந்து நீங்க படம் எடுக்கிறீங்கனால அது டாப் நாட்ச்ல தான் இருக்கணும். விஷுவல்ஸ் அப்படி ஆயிடுச்சுன்னா அவ்வளோ கண்டென்ட் பார்த்துட்டாங்க ஆடியன்ஸ், அவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டாங்க. And you can't blame them also, like for expecting. Exactly. And also but talent கூட அவ்வளோ இருக்கு நம்ம இந்தியன் சினிமாவில். அவ்வளோ டேலண்டட் டிஓபி எட்வின் நம்ம படத்துக்கு பண்ணாரு. லோ லைட்ல வந்து அப்படி ஒரு ஃபில்ம் எடுக்கிறது வந்து எனக்கு, அதுவும் இந்த மாதிரி கம்மி டைம்ல எங்களுக்கு கிடைச்சதே ரொம்ப கம்மி டைம்ல தான் பெர்மிஷனே கிடைச்சிருக்காங்க எடுக்கணும் அப்படின்னு. அதுல இப்படி ப்ராப்பரா வந்து லோ லைட்ல எடுக்கிறது வந்து யூ நீட் டு பி டெக்னிக்கலி சவுண்ட் ஃபார் தட். யுவர் டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த் நீட்ஸ் டு பி லைக் டாப் நாட்ச். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஓபி அவர். ஸோ அந்த மாதிரி நிறைய லைக் இந்தியன் சினிமாவில் தேர் ஆர் லாட் ஆஃப் குட் டேலண்ட்ஸ் ஐ திங்க். ஸோ விஷுவல்ஸ் இஸ் கிவன். மற்ற எல்லாமே வந்து we can யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த படத்தில் வந்து சவுண்டு பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்கோம். அஸ்வின்ஸ் அப்படின்ற ஃபிலிமில் ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க சவுண்ட் யூஸ் அந்த மாதிரி யூ கேன் யூஸ் சவுண்ட், லைட்டிங், யூ கேன் யூஸ் யுவர் ஓன் டெக்னீஷியன்ஸ். அவங்க எப்படி காமிக்கலாம், மிக்ஸே வந்து நீங்கள் கதை சொல்லலாம். இந்த படத்துல நான் சொன்ன அந்த 2 ரெல்ம்ல டிஃப்ரெண்ட் ரெவப்ஸ். ஒரு ரெவப் வேற மாதிரி இருக்கும், இந்த இடத்துல ரெவப் வேற மாதிரி இருக்கும், இந்த இடத்துல டயலாக் ப்ராசஸிங் வேற மாதிரி இருக்கும், இந்த இடத்துல வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க மிக்ஸில் கதை சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ஒரு தியேட்டர்ல படம் பார்க்கும்போது அவங்க தே கேன் ஆக்சுவலி ஓகே பயங்கரமா இருக்கு இந்த ஃபீல். வெரி குட் ஜஸ்டிஃபிகேஷன். எனக்கு ஐம் சோல்ட். ஐ மீன் ஐ வாஸ் ஆல்ரெடி இன் தி கேம்ப் தான், பட் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ அதுதான். ஸோ என்னோட அடுத்த ஃபிலிம்ஸ்ல நான் ஒர்க் பண்ற ஃபிலிம்ஸ் டெஃபினெட்லி I will have this criteria that I will satisfy. I'm excited to see what you do next. Romma nandri. Thank you so much. Thank you so much, Prashant. Thanks a lot.